பழையன கழிதலும் புதியன புகுதலும் அதான் போகி அப்படின்னு சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அது அப்படி இல்லைங்க. நம்ம நிறைய காரணத்துக்காக போகி பண்டிகையை கொண்டாடுறோம். முக்கியமாக இந்திரனுக்கு நன்றி சொல்கிற விதமாக தான் இந்த போகிய பண்டிகையை கொண்டாடுறோம். மழை பொழிய வைக்கும் கடவுள் வருணன், அவருக்கு அரசனா திகழ்பவர் தான் இந்த இந்திரன். மழை பெய்தால் தான் விவசாயம் பண்ண முடியும், கால்நடைகள் வாழும். இப்படி எல்லாருக்கும் மழை முக்கியமான விஷயமா இருக்கு. அதனால வருணனின் அதிபதியான இந்திரனை போகி அன்னைக்கு நம்ம பூஜை செஞ்சுட்டு வரோம். அது மட்டும் இல்லாம நம்முடைய மனதில் இருக்கிற அனைத்து கவலைகளையும், வெறுப்பு, கோபம், பொறாமை போன்ற தீய எண்ணங்கள் அனைத்தையுமே எரித்து சாம்பலாகும் வகையில வீட்டு வாசல்ல தீ மூட்டி நம்ம போகியை கொண்டாடுறோம். கிராமப்புறங்கள்ல வீட்டின் கூரை மேல பூலாப்பூ, வேப்பிலை, மாவிலை, பண்ணைப்பூ இதெல்லாம் சேர்த்து வச்சு காப்பு கட்டுற வழக்கம் இன்னைக்கும் இருக்கு. வீட்டின் தலைவாசல்ல நிலைப்பொங்கல் வைத்து நிலைப்படியில மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து பூஜை செய்யற வழக்கமும் இருக்கு. நம்ம முன்னோர்களுக்கு பூஜை செய்ய உகந்த நாளாவும் போகி பண்டிகையை கருதுறாங்க. முக்கியமா குளிர்காலத்துல நோய் அதிகமா பரவும். அதனால மருத்துவ குணம் கொண்ட நெய், மாட்டுச்சாணம், ஆலமரக்கட்டை, அரச மரக்கட்டை போன்ற மூலிகை கட்டைகளை நெருப்புல போட்டு எரிக்கிறதுனால அதிலிருந்து வரும் புகை சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்தும். மேலும் அந்த புகையை நம்ம சுவாசிக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இந்த மாதிரி முறையில தான் அந்த காலத்துல போகியை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தெரியாம போகி அன்னைக்கு கண்ட பொருட்களை எரித்து நம்ம காற்றை மாசுபடுத்திட்டு இருக்கிறோம். பிளாஸ்டிக், டயர் போன்ற பொருட்களை எரிக்காம நம்ம ஆரோக்கியம் கெடாத வகையில சுகாதாரமான முறையில போகி பண்டிகையை கொண்டாடி தமிழர் திருநாளான தைப்பொங்கலை நம்ம மகிழ்ச்சியோட வரவேற்கலாம்.